Mathematics Academy. So, நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா 11th standard maths volume 1 bookல இருக்கக்கூடிய first chapterோட concept of the day. So, இந்த concept of the dayல வந்து நான் first chapter இருக்கக்கூடிய sets, relations and functions topic பத்தி தான் அதுல இருக்கக்கூடிய concepts பத்தி தான் சொல்ல போறேன். So, நம்ம textbook 11th standard volume 1 textbookல என்னென்ன concept இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.1 introduction தெரியும். So, 1.2 sets பத்தி detailed explanations. Then 1.2 ல பாத்தீங்கன்னா Cartesian product பத்தி கொடுத்திருக்காங்க. 1.3 ல constant variable, அப்புறம் neighborhoodனா என்ன, intervalனா என்ன, அத பத்தி ஒரு சின்ன detailed explanations. அதுக்கு அப்புறம் தான் relations, அதுக்கு அப்புறம் தான் functions, அதுக்கு அப்புறம் தான் graphing functions அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நான் என்ன பண்றேன், ஒரே வீடியோ போட்டா கண்டிப்பா வந்து ரொம்ப லென்த்தியா வரும். சோ I'm splitting it, right? சோ அதனால என்ன பண்றேன், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக்கா இருக்கக்கூடிய செட்ஸை வந்து நான் பார்ட் 1 வீடியோவா கொடுக்க போறேன். ஸோ செட்ஸ் ஆக்சுவலி இது வந்து ரொம்ப பெருசு. ஸோ 11th இப்போ பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றவங்க கூட கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ 9th இருந்து ஆல்ரெடி செட்ஸ்னா என்னன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க 9th 10th. ஸோ அது ஒரு சின்ன ரீகால். தட் இஸ் த பார்ட் 1 வீடியோ. ஸோ செட்ஸ் அண்ட் அது கூட நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெஃபினேஷன்ஸ்லாம் இணைப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நான் கம்ப்ளீட்டா பிரிச்சுட்டேன். ரிலேஷன்ஸ் எங்க போறேன்னா as usual as set பார்ட் 1 வீடியோலயே வந்துரும். சோ ரெண்டே பார்ட் வீடியோ தான், கவலைப்படாதீங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்ஸோட ஆபரேஷன்ஸ் என்ன, அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, சோ நம்ம பேசிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செட்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம டெக்ஸ்ட் புக்கு இருக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ், அப்புறம் வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், இன்டர்வல்ஸ், நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் நான் இதுல கொண்டு வந்து சோ செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுறேன். முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட் 2 வீடியோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எஸ் அதை எப்படி நம்ம கிராஃப்ல வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் கிராஃப்ல நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ இப்போ நம்ம பார்ட் 1 வீடியோ பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜஸ்ட் ஒரு ரீகால் தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டுக்கு போறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இப்போ உங்க ஸ்கூல்ல இருந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அதுல வந்து உங்கள்கிட்ட நேம் கேட்கறாங்க, யாரெல்லாம் என்னென்ன விளையாட்டுல விளையாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு நீங்க வந்து சில பேர் வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறீங்க, சில பேர் வந்து ஃபுட்பால்ங்கிறீங்க, சில பேர் வாலிபால், யாராவது என்ன கேம் பிடிச்சிருக்கோ அப்படியே எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்க. ஆனா நோட் பண்றவங்க எப்படி நோட் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் போட்டுட்டு அந்த கேம் நேம் நோட் பண்ணிடுவாங்க. சோ கேம் நேம் இப்போ கிரிக்கெட் அப்படின்னா கிரிக்கெட்ல இங்க ஒரு பையன் பேர் சொல்றேன்னா அந்த பையன் பேர், அடுத்து செகண்ட் நேம், தேர்ட் நேம் அப்படி. சோ கிரிக்கெட் ஒரு இதாகும், ஒரு செட் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா வாலிபால் ஒரு செட், யாரால எதுக்கு பேர் கொடுத்தாங்களோ அதுதான் போடுவாங்க, இல்ல மத்தவங்களுக்கு போட மாட்டாங்க. தட் இஸ் செட். அதாவது செட் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னொன்னு முன்னாடி அப்படின்னா, அந்த பையன் வாலிபாலுக்கு கொடுத்தானா he belongs to the volleyball team. He belongs to the volleyball team. அவன் இந்த வாலிபால் டீமுக்காக பேர் கொடுத்திருக்கான். இதே கிரிக்கெட் கொடுத்தா he belongs to the cricket team. What we can say? He belongs to the cricket team. So அப்ப இங்க உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆகும். So இந்த belongs to, that is இந்த கேபிட்டல் E வந்து வளைச்சு C மாதிரி போட்டு நடுவுல ஒரு கோடு போடுறது. So அதுதான் வந்து belongs to. இதோட சார்ந்தது. சோ அப்ப இது இதோட சார்ந்ததும் போது அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய எல்லாரும், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் அப்படின்னா சோ he belongs to the cricket team அப்படிங்கும்போது கிரிக்கெட்ல நீ யாரெல்லாம் பேர் கொடுத்தாங்களோ எல்லாருமே அதுக்குள்ள வருவாங்க. ஃபைன். அப்ப செட்டுக்கு மிக முக்கியமா 2 விஷயங்கள் தேவை. அடிப்படையா பார்க்கும்போது 3 விஷயங்கள். சோ ஒரு கிரிக்கெட் டீம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு யார் இருப்பா, ஒரு கேப்டன் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி அந்த செட்டையே ரெப்ரசென்ட் பண்ற, அந்த டீமையே ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு கேப்டன் தான். சோ அந்த டீம், அந்த கேப்டன் வந்து அந்த டீமை கன்சல்ட் பண்ணி சொல்ற மாதிரி அந்த ரிசம்பிள் ஆஃப் த டீம் யாருன்னா கேப்டன். சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நான் வந்து இங்க சொல்லக்கூடிய க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிள் இஸ் எப்சிலான். தெரியும் நினைக்கிறேன். சோ நோட் வேற டார்க் கலர்ல. சோ திஸ் இஸ் belongs to, this belongs to that, like that. இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நான் இன்னொன்னு சொன்னது ஃபிளார் பிராக்கெட். சோ ஒரு செட் நம்ம எப்பவுமே பேர் பாட்டு பேராகிராஃபா எழுதி போக கூடாது இல்லையா, அதுக்கு தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அது ஒரு ஃபிளவர் பிராக்கெட் குள்ள போடணும், ரைட். இப்ப நான் வந்து சொன்ன மாதிரியே இப்ப கிரிக்கெட் டீம்ல வந்து அருண், தருண் இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி பிராக்கெட் குள்ள போடணும்.
சோ நான் சொன்ன as a captain ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு as a person இருக்காது, அதை வந்து ஈக்குவல் பண்ணி ஒரு கேப்டன் லெட்டர்ல. சோ ஏங்கிறது கிரிக்கெட் டீம். சோ அந்த கிரிக்கெட் டீம்ல இத்தனை பேர் இருக்காங்க. சோ இத்தனை பேருக்கும் போது அந்த மெம்பர்ஸ் நம்ம இந்த செட்ல என்ன சொல்லுவோம், எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். சோ இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். நான் இன்கேஸ் ஆவரேஜ் பீப்புளும் இருப்பாங்க, அவங்களுக்காக இவ்வளவு நான் டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, செட். அப்ப கம்ப்ளீட்டா செட்னா என்னன்னா, இன்னொரு விஷயத்த நீங்க மறக்கவே கூடாது. இதுல செட்ல ஒரு எலிமெண்ட் ஒரு டைம் தான் வரும். ஒரு எலிமெண்ட் ஒரு டைம் தான் வரும். So set is a collection of well-defined objects. அதாவது நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்புகளின். சோ நமக்கு அது நல்லா தெரியும், அவன் அருண்னா அருண் தான், தருண்னா தருண் தான். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரூட் ஷாப் போடலாம், நிறைய எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இந்த செட்ஸ்க்கு சொல்லலாம். சோ இதுவே போதும். சோ செட் இஸ் a collection of well defined objects. ரைட். இத வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 3 விதமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 5 சப்ஜெக்ட் படிக்கிறோம். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சொல்லிட்டு ஒரு 5 சப்ஜெக்ட் படிக்கிறோம். அந்த 5 சப்ஜெக்ட்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷும் ஃபுல்லா தியரி பேப்பர், லாங்குவேஜ். நீங்க அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுவீங்க? பேராகிராஃப் எழுதுவீங்க, வேர்ட்ஸ்ல எழுதுவீங்க. ரைட். அடுத்தது மேக்ஸ்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது எப்படி பண்ணுவீங்க? டயக்ராம், சோ ஜியோமெட்ரி, கிராஃப் எல்லாம் வரும், சிம்பிள்ஸ்லாம் நிறைய வரும், இப்படி பண்ணுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன வரும்? சயின்ஸ் அண்ட் சோஷியல். அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? எக்ஸாம்ல பாயிண்டா போட்டு எழுதுவீங்க. அதே மாதிரி இந்த செட்டையும் 3 விதமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கிரிப்டிவ். சோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்ல நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட். ஜஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ். அப்ப a = அப்படின்னா செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். a is a set of natural numbers. while a big word எழுத்துக்கள் மூலமா நம்ம சொல்றது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது செகண்ட் பாத்தீங்கன்னா ரூல் ஃபார்ம் அல்லது செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஏதாவது ஒரு ரூல் இல்லைன்னா செட் பில்டர். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் யூஸ் ஆகும். அது என்னன்னு சொல்றேன். சோ என்ன சிம்பிள் அப்படின்னா, இப்படி கோலன் இல்லைன்னா இப்படி நோட் பண்ணுவோம். இது பேர் என்னன்னா such that. என்னது? இந்த சிம்பிள் பேரு such that. ஏதாவது ஒரு கண்டிஷன் அந்த இடத்துல இருக்கும். இதே நான் எழுதுறேன், நீ ஏ செட்டே எழுதுறேன். சோ ஏல நான் எக்ஸ்ங்கிற ஒரு இது எடுத்துக்கிறேன். சோ such that கோலனும் போடலாம், இல்லைன்னா வந்து இப்படியும் கொடுக்கலாம். This is named as, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும்னா such that. So x belongs to natural numbers denotes n. So x belongs to n. அவ்வளவுதான். So இந்த ரூல் முடிஞ்சுச்சா? This is the set builder form or rule form. இது நமக்கு தெரியும். மூணாவது என்னன்னு சொன்னானே சயின்ஸ் அண்ட் சோஷியல் அப்படின்னு சொன்னா, சயின்ஸ் அண்ட் சோஷியல்னா பாயிண்ட் ரைட். சோ அதே மாதிரி தான் கொடுத்திருக்கிற எலிமெண்ட் இதே அந்த நேச்சுரல் நம்பர்ஸை நான் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லயும் கொடுக்காம, இதே மாதிரி நான் ரூல்லையும் கொடுக்காம நான் எழுதி நோட் பண்றேன். 1 2 3 4 எக்ஸெட்ரா இப்படி டினோட் பண்ணனா இது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் இந்த மாதிரி டாட்லாம் போடணும்னா அது வந்து எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். சோ இதுதான் என்ன ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிஸ்டிங் ஆல் எலிமெண்ட்ஸ். சோ லிஸ்டிங் ஆல் எலிமெண்ட்ஸ் என்பது டேபிளர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், ரைட். சோ சிம்பிளா உங்களுக்கு ஒரு 1 மார்க்ல பப்ளிக் எக்ஸாம்ல, ஏன்னா இந்த ரெப்ரசென்ட் பண்றதுலாம் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து 1 மார்க்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஓகே, செட்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதோட ரெப்ரசென்ட் பார்த்தாச்சு. சோ நெக்ஸ்ட் we are move on to the types of sets. இதெல்லாம் வந்து டைப்ஸ் கொடுத்திருக்கிறது. சோ நான் அப்படியே டக்கு மூவ் ஆன் பண்றேன். ரைட். சோ ஃபர்ஸ்ட் எம்ப்டி செட். எம்ப்டி செட்னு சொல்லுவாங்க, நல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வாய்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாத்துக்கும் அர்த்தம் உள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ the set, ஒரு செட்ல எந்த எலிமெண்ட்டுமே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் a = இல்ல எந்த எலிமெண்ட்டுமே இல்ல, நம்பரோ ஒரு லெட்டரோ எதுவுமே இல்லாதபோது என்னன்னு சொல்லுவோம், எம்ப்டி செட், வாய்ட் செட், நல் செட். நான் நிறைய நேம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? வெற்று கணம் அப்படின்னு சொல்லுவோம். சோ எப்படி டினோட் பண்ணுனா, இப்படி 0 மாதிரி போட்டு பை அப்படின்னு சொல்லுவோம். இது பேரு பை அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்தது சிங்கிள்டன் செட். இது என்னன்னு சொன்னேன், நோ எலிமெண்ட்ஸ்.
ஃபர்ஸ்ட் பிளாங்கா இருக்குது. ஒரு பேஜ் எடுத்து வச்சா ஃபுல்லா கம்ப்ளீட்லி பிளாங்க். தட் இஸ் என்ன செட்? வாய்ட் செட். அடுத்து சிங்கிள்டன். சிங்கிள் உங்களுக்கு அதே தெரிஞ்சிருக்கும். சிங்கிள் மீன்ஸ் 1. சோ ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஏதாவது ஒரு எலிமெண்ட் 1 3 2 ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஒரே ஒரு உறுப்பை கொண்டது. அதுக்கு வந்து ஒரு உறுப்பு கடம் சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல ஒன்லி ஒன் எலிமெண்ட். இது வந்து 0 எலிமெண்ட் இல்லைன்னா வந்து நோ எலிமெண்ட் சொல்லுவோம், 0 எலிமெண்ட் சொல்லுவோம். சிங்கிள்டன் செட் ஒன்லி ஒன் எலிமெண்ட். ஃபைனைட். இப்போ நான் வந்து இங்கிலீஷ் ஆல்பாபெட்ல இருக்கக்கூடிய வவல்ஸ் எடுக்க போறேன். A E I O U. சோ வவல்ஸ்ங்கிறது 5 தான். 5 தான். நம்மளால எண்ணக்கூடிய அளவுக்கு கவுண்டபிள், ஒரே ஒரு வார்த்தை டெஃபினிஷன்ல கவுண்டபிளா இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து கவுண்டபிள் எண்ணக்கூடியதா இருக்கும்போது ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட்னா எண்ண முடியாது. சோ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டே போலாம். பிரைம் நம்பர்ஸ், rational numbers, everything depends on the infinite set, right? அப்போ a is equal to 1 2 3 etc 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 போயிட்டு etc போடும்போது அது வந்து infinite, uncountable, எண்ண முடியாத, uncountable. அடுத்து கார்டினல் நம்பர். இது வந்து ரொம்ப முக்கியம். இது கேட்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கார்டினல் நம்பர் எந்த ஒரு செட்லயும் அதுல அது முக்கியமா ஃபைனைட் செட்ல மட்டும் தான் கார்டினல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு மென்ஷன் பண்ணுங்க. ஒரு ஃபைனைட் செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ கவுண்ட் பண்ணி எத்தனை இருக்கு. இப்ப சின்ன குழந்தைங்க கொடுக்குற மாதிரி ஒரு பாஸ்கெட்ல போய் ஒரு 5 பால் போட்டுட்டு இதுல எத்தனை பால் இருக்கு கவுண்ட் பண்ணா அதை எப்படி கவுண்ட் பண்ணும்? 1 2 3 4 5 கவுண்ட் பண்ணுமா? அதே மாதிரி இப்ப கவுண்ட் பண்ணி எத்தனை சொல்லும்? 5 சொல்லும். அதே மாதிரி ஒரு செட்ல இருக்கக்கூடியது. சோ இந்த பபிள்ஸே நான் எடுத்துக்கிறேன். சோ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபைனைட் செட். எக்ஸாம்பிள், ஃபைனைட் செட்ல மட்டும் தான் நம்ம வந்து கார்டினல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். மத்ததெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சோ அப்ப AEIOU அப்படிங்கிறது ஒரு ஃபைனைட் செட்டோட எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்திருக்கேன். சோ இதுல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 அப்படி நமக்கு தெரிஞ்சிச்சு. சோ which is equal to 5. சோ என்ன செட்? ஏங்கிற செட். இதுக்கு கார்டினல் நம்பருக்கு மெயினான ஒரு வார்த்தை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். சோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் ஆஃப்ங்கும்போது பிராக்கெட். சோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் A அப்படின்னு பாத்தீங்கன்னா equal to 5. சோ இது ரொம்ப முக்கியம். இந்த n of A, n of D, n of C ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம். சோ ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் செட். ஈக்குவலன்ட் செட் அப்படிங்கும்போது இந்த கார்டினல் நம்பர் கீழே வரும்போது நீங்க யோசிச்சிருக்கணும் இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கார்டினல் நம்பர். இப்போ நான் ரெண்டு செட் எடுக்கிறேன். இப்போ இதுல வந்து நான் வந்து n of A ன்னு ஒன்னு, Aங்கிற செட்ல கார்டினல் நம்பர் 5 இருக்கு. இதே Bங்கிற செட் ஏதாவது ஒன்னு இருக்கு. அதுலயே ஒரு 5 எலிமெண்ட் இருக்குன்னா இந்த n of A நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ Aங்கிறது Bங்கிறது ஈக்குவலன்ட் செட். ஆனா அதுல இருக்கக்கூடிய உறுப்புகளும் ஒண்ணாவே இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், நான் இங்க சொன்ன AEIOU ன்னு சொன்னேன். இதே Bங்கிற செட்ல 1 2 3 4 5 எடுத்துட்டேன். இப்ப நியாயப்படி பார்த்தா இதுலயே எத்தனை எலிமெண்டா இருக்கு? 5 எலிமெண்டா இருக்கு. இதுலயே எத்தனை எலிமெண்டா இருக்கு? 5 எலிமெண்டா இருக்கு. சோ இப்படி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், அந்த எலிமெண்ட்ஸோட கவுண்டிங் இதுலயே 5, இதுலயே 5. சோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கும்போது அது ஈக்குவலன்ட் செட். ரைட்? சோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இதே அதுல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ், ஈச் எலிமெண்ட், சோ ABலயும் இதுலயும் வந்து என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? AEIO தான் இருக்கு. ஆனா மாத்தி மாத்தி பிளேஸ் இருக்கலாம். தட்ஸ் நாட் a problem. சோ இந்த மாதிரி இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும்போது அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் செட். அது பேர் தான் ஈக்குவல் செட். ரைட்? அடுத்து சப்செட் அப்படின்னு பார்ப்போம். சோ சப்செட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு குக்கர் நிறைய நம்ம சாத வச்சுட்டு அந்த குக்கர் சாதத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட குடும்ப உறுப்பினருக்காக அன்பால அப்படியே ஒவ்வொரு கண்டையா அள்ளி போடுவோமா? சோ ஷேர் பண்றது. சோ ஒரு பெரிய செட், ஒரு செட்ல இருந்து சம் எலிமெண்ட்ஸ் ஷேர் பண்ணி இன்னொரு செட் கொடுக்கறது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் Aங்கிற செட் வந்து 1 2 3 up to 10 வரைக்கும் இருக்கிறத வச்சுக்கலாம். இப்போ Bங்கிற செட்ல வந்து எனக்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் வேணும். தட் இஸ்
2 4 6 8 10 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2 4 6 8 10 எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? A குள்ள இருக்கு. எதுக்குள்ள இருக்கு? A குள்ள இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? B is a subset of A. என்ன பண்ணும்? B is a subset of A. Bங்கிறது A ஓட உட்கணம். A ஓட உட்கணம். ரைட்? அதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி C போட்டு ஈக்குவல் பண்ணுவாங்க. இதுதான் சப்செட்கான சிம்பிள். ரைட்? சோ அந்த B ஓட எலிமெண்ட் A ஓட எலிமெண்ட் ஈக்குவலாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா B less than or equal to n of B less than or equal to n of A அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டினாட்ல பார்த்தா இந்த கண்டைன்ஸ், இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டைன்ஸ் அப்படிம்பாங்க. இதுக்குள்ள இருக்கனால இது கண்டைனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? சோ B is the subset of A. B contains A. ரைட்? அப்போ n of B is less than n of A அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து ஒரு சப்செட், ஒன்னு இன்னொன்னுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுக்கு புரியுதுக்காக ஒரு சப்செட். இதே வந்து ப்ராப்பர், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ப்ராப்பர் சப்செட். சோ ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா இதுல ஒரே ஒரு விஷயம் தான் திருத்தம். அதாவது இப்ப A B ல இது சொன்னா இப்ப இந்த எலிமெண்ட் இல்லாம உங்களுக்கு சோ ஜஸ்ட் 1 3 2 5 இப்படி மட்டும் குண்ட கமாண்டக்க ஏதோ ஒரு 4 நம்பர் ஏதோ ஒரு ப்ராப்பரா இருக்காது. சோ இது வந்து ஈக்குவல் இல்லாம மட்டும், ஈக்குவல் இல்லாம ப்ராப்பர் சப்செட்டா மட்டும் லெஸ் தென் மட்டுமே இருக்கும். பட் ஈக்குவல் இல்லாம இருக்கதா வந்து ப்ராப்பர் சப்செட். சரியா? தகு உட்கணம் அப்படிம்பாங்க. அதுக்கு ஈக்குவல் வரக்கூடாது. n of B less than equal to n வராது. அதே மாதிரி ஏவும் பியும் ஈக்குவலாகவும் இருக்காது. நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டு செட்டும் ஈக்குவலா இருக்காது. ரைட்? அடுத்தது பாத்தீங்கன்னா பவர் செட். சோ இந்த மாதிரி நிறைய சப்செட்ஸ் நம்ம வந்து இப்ப ஏங்கிற ஒரு செட் 1ல இருந்து 10 வரைக்கும்னா நம்ம அதுல இருந்து Bங்கிற செட் எடுக்கலாம். Bங்கிற செட் ஃபுல் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் எடுக்கலாம். Cங்கிற செட் ஃபுல் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் எடுக்கலாம். 1 to 10 குள்ள இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ். Dங்கிற செட்னா ஃபுல் ஆஃப் இந்த நம்பர்ஸ், அந்த நம்பர், சிங்கிள்டன் செட், வாய்ட் செட், அந்த மாதிரி எல்லாம் எடுக்கலாம். சோ இது எல்லாத்தையும் ஒரு செட்ல இருந்து எத்தனை சப்செட், எத்தனை உட்கணம் நம்மளால எடுக்க முடியும்? ரைட்? ஒரு செட் அதுல இருந்து எத்தனை, உங்களுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது நல்லா இவ்வளவு பெருசு ஒரு 5 கிலோ களிமண் இருக்கு. அந்த 5 கிலோ களிமண்ல இருந்து குட்டி குட்டியா பால்ஸ் செய்யறாங்க. சோ குட்டி குட்டியா எத்தனை எடுத்தாலும் அது எல்லாமே எதோட செஞ்சது? அந்த பெரிய களிமண்ணோட செஞ்சது தானே. சோ அப்போ இதுல இருந்து எடுக்கக்கூடியது இது. அப்போ இந்த குட்டி களிமண்ங்கிறது அந்த பெரிய களிமண்ணோட சப்செட் அப்படின்னு அர்த்தம். அப்ப எத்தனை இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பவர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து P of A அப்படிம்பாங்க. பவர் P of A அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்கு. சோ இப்போ A is equal to AEIY னு ஒரு 5 எலிமெண்ட் இருக்கு. அப்ப n of A equal to 5 அப்படினா ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் விட நான் சும்மா ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ n of A இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் நான் P ன்னு எடுத்துக்கிட்டேனா இல்லனா நான் M ன்னு எடுத்துக்கிட்டேனா இதுக்கே n of P of A அதோட வேல்யூ என்னன்னா 2 power m. சோ இந்த 2 power m ங்கற இதோட ஃபார்முலா. இப்போ இங்க A க்கு பாத்தீங்கன்னா 5 எலிமெண்ட் இருக்கா. அப்ப இங்க என்ன வரும்? 5 அப்படி வரும். அப்ப இங்க என்ன வரும்? 2 power 5. இதுதான் இதோட ஆன்சர். அப்ப A ல இருந்து நம்மளால 2 power 5 சப்செட்ஸ் உருவாக்க முடியும். ரைட்? சோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். இதுல இருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்கலாம், MCQ ல 1 மார்க்ஸ் கேட்கலாம். அதுக்காக தான் இவ்வளவு டெப்த். எஸ், இப்போ நம்ம ஒரு பேசிக் வரைக்கும் பார்த்திருப்பீங்க. செட்ஸ்ல எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுல இருந்து நம்ம 11th டெக்ஸ்ட் புக்ல ஒரு சின்ன டெஃபினேஷன்ஸ் எக்ஸசைஸா கொடுத்திருக்காங்க, அதை நம்ம பார்க்க போறோம். சோ சப்செட் ஆல்ரெடி நம்ம பார்த்துப்போம் முன்னாடி. இப்போ சப்செட்டோட சூப்பர் செட். எதுக்கு நான் இது ரெண்டையும் நான் வந்து மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறத நான் ரெண்டு கொடுத்துருக்கேன். அண்ட் எல்லாருமே வந்து நிறைய என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல டவுட் கேட்ட ட்ரிவியல் சப்செட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அண்ட் இம்ப்ராப்பர் சப்செட். சோ இது மூணு தான் எக்ஸஸா 11th வந்து செட்ஸ்ல வந்து கொடுத்திருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ். இது மூணையும் நம்ம பார்த்தரலாம். சப்செட் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு யூனிவர்சல் செட்ல இருந்து ஏதாவது யூனிவர்சல் செட்னு கூட இல்ல, ஏதாவது ஒரு செட்ல 1 2 3 4 நம்பர் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய உட்கணங்கள் சின்ன சின்ன செட்ஸ்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம்? சப்செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து Bங்கிற ஒரு செட் எடுக்கிறேன். Bங்கிற செட்ல வந்து 2 3 ன்னு எடுக்கிறேன். சோ அப்போ Bங்கிறது என்ன? B is a subset of A. B ஆனது A ஓட உட்கணம். அதாவது A தான் வந்து நான் தான் டான் 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 அப்படிங்கிற மாதிரி இங்கிருந்து ஒரு 2 எலிமெண்ட் வாங்கி, அதாவது இப்ப கடை இருக்கு, மணி கடை இருக்கு.
சோ அந்த மளிகை கடையில போய் 2 பொருள் வாங்கிட்டு வரோம். அந்த மளிகை கடைக்காரன்ட்ட இருந்து தான் நம்ம அந்த பொருட்களை வாங்கிட்டு வரோம் இல்லையா? சோ அந்த பொருள் எங்க இருந்துச்சு? ஆல்ரெடி அந்த மளிகை கடையில இருந்துச்சு. அப்போ அந்த பொருளானது அந்த கடைக்கு சப்செட், அந்த பொருள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. சோ உள்ள இருந்து நம்ம வெளியே எடுக்கிறது அந்த மாதிரி. ஜஸ்ட் இந்த பெரிய செட்ல இருந்து நம்ம குட்டி குட்டி சப்செட்ஸ் நிறைய எடுக்கலாம். சோ அதுல ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். நிறைய எடுக்கலாம், அதுக்கு நான் ஃபார்முலாஸும் நான் சொல்லியிருக்கேன். சோ இதுல வந்து சப்செட்டுக்கு இதுதான் வந்து மீனிங் ஆல்ரெடி சொல்லியாச்சு. சூப்பர் செட் அப்படின்னா நான் சொன்னல, நான் டான் 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 அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவங்கதான் சூப்பர் செட். ஏன்னா அவங்கதான் கடை கொடுக்குறாங்க. கடையில வந்து அவங்க எல்லாம் ஹோல்சேல வாங்கிட்டாங்க. ஈவன் நீங்க காசு கொடுத்தா வாங்குறீங்களா இல்லைன்னு சொல்ல கிடையாது. இருந்தாலும் அவங்ககிட்ட ஜாமான் நம்ம ஸ்பிளிட் பண்ணி நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். நிறைய இருக்கும், ஆனா அந்த எல்லா ஐட்டம் நம்ம வாங்க மாட்டோம். நமக்கு தேவையானதை மட்டும் தான் நம்ம வாங்கிக்கிறோம். சோ அப்ப எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ண கிட்டத்தட்ட அது வந்து ஷாப் கீப்பர்னு வச்சுக்கோங்க, ஷாப்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு கஸ்டமர் அப்படி ஞாபகம் வச்சா ஈஸியா இருக்கும். சோ இந்த ஷாப்புங்கிறது ஆல்ரெடி பெருசு, அங்கிருந்தா திங்ஸ் எடுக்கிறோம். சோ அப்போ இந்த சப்செட் பிங்கிறது என்னன்னா சப்செட்டா இருக்கும், ஏங்கிறது என்னன்னா சூப்பர் செட். இவர் யாரு? சூப்பர் செட் அண்ட் பி இஸ் a subset of A அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ரைட்? அடுத்தது முக்கியமா நான் வரக்கூடிய ஒரு விஷயம் ட்ரிவியல் சப்செட். ட்ரிவியல்னாலே எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க 3 இருக்கணும், ட்ரைனா 3 தானே, 3 செட்டு நினைச்சிட்டாங்க. ஆக்சுவலி அது வந்து ராங். இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ இப்போ இந்த ஏங்கிற இந்த செட்ல இருந்து சூப்பர் செட்ல இருந்து நான் சப்செட்ஸ் எடுக்க போறேன். எப்படிலாம் நம்ம சப்செட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ சப்செட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் எலிமெண்டா எடுக்கலாமா? சோ 1 எடுக்கலாம், 2, இது ஒரு சப்செட், இது ஒரு சப்செட், இது ஒரு சப்செட். அடுத்தது 2 எலிமெண்ட் சேர்த்து 1 4 4 2 இந்த மாதிரி 2 எலிமெண்டா கூட எடுக்கலாம், 3 எலிமெண்டா, இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சப்செட்டா எடுக்கலாம். ஆனா எந்த ஒரு சப்செட் எடுத்தாலுமே அதுல ஒரு நான் எம்டி செட். நான் எம்டி செட்னா இது எல்லாமே நான் எம்டி, சாரி ஒரு எம்டி செட் மறைஞ்சிருக்கும். மாத்தி சொல்லிட்டேன், ஒரு எம்டி செட் ஆனது மறைஞ்சிருக்கும். இப்ப இதுல இருந்து நீங்க ஒரு செட் எடுக்கிறீங்க. அப்ப நான் ஒரு சிங்கிற ஒரு செட் எடுக்கிறேன். இந்த ஏங்கிற சூப்பர் செட்ல இருந்து நான் சிங்கிற ஒரு செட் எடுக்கிறேன்னா அதுல அந்த எம்டி செட்டுங்கிறது ஒரு சப்செட்டா இருக்கும். அண்ட் அந்த எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரு சப்செட்டா இருக்கும். சோ இந்த 2 சப்செட்டும் இருக்கிறதுதான் வந்து ட்ரிவியல் சப்செட் அப்படின்னு சொல்றாங்க. நான் கிளியரா சொல்றேன். இப்ப ஏங்கிறது 1 2 3 4 இருக்கு. சோ இதுல இருந்து சப்செட்ஸ் நம்ம நிறைய எடுக்கலாம். சோ சிங்கிள் டைம் செட்டாவும் எடுக்கலாம், 2 நம்பராவும் எடுக்கலாம், 3. பிகாஸ் 4 நம்பர் இருக்கிறதுனால 1 எடுக்கலாம், 2 எடுக்கலாம், 3 எடுக்கலாம், 4 கூட எடுக்கலாம். ஆனா அதுல இருந்து எடுக்கக்கூடிய சப்செட் வந்து 2 விதமா இருக்கும். சோ அந்த 2 மெயினானது ஆல்ரெடி என்னன்னா நீங்க இந்த மாதிரி எடுப்பீங்க, எடுக்கிற சப்செட் அது மறைஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மறைஞ்சிட்டு இருக்கிறது தான் வந்து இந்த எம்டி செட். ஒரு எம்டி சப்செட். இது வந்து டைரக்ட் செட் கிடையாது, இது வந்து நான் ஏல இருந்து எடுத்த ஒரு சப்செட். சரியா? ஒரு எம்டி செட் ஆகும். ஏல இருந்து நம்ம இந்த மாதிரி சப்செட்ஸ் நிறைய ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதுல ஒரு சப்செட் வந்து எம்டி செட் ஆகும். இன்னொன்னு வந்து அந்த ஏ செட் எல்லா நம்பர்ஸையும் கொண்டு இருக்கும், இட் செல்ஃபாவே இருக்கும். சோ இந்த 2 சப்செட், இது பேர் என்ன? இது ரெண்டுமே டைரக்ட் செட் மாதிரி தான் ஆக்சுவலி. ஆனா இது ரெண்டும் வந்து இதுல இருந்து நம்ம எடுத்தோம், இதுல இருந்து சப்செட்டா பிரிச்சோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மீனிங் எடுக்கும்போது so it comes from the superset A. One is empty set, another one is the set itself A. இந்த 2 சப்செட்டையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரிவியல் சப்செட். என்னன்னு சொல்லுவோம்? ட்ரிவியல் சப்செட். இப்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் நம்ம. so trivial subset is nothing but ஒரு செட் A எடுக்கறோம்னா ஒரு அந்த செட் A ல இருந்து நான் சொல்றது செட் A, not a subset. நான் சொல்றது ஒரு செட் A ல இருந்து 2 சப்செட் உருவரும். ஒன்னு வந்து எம்டி செட், another one is the set itself. அதுதான் வந்து trivial subset. ரைட்? ஓகே, சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா இம்ப்ராப்பர். இது மாதிரி ப்ராப்பர் அப்படின்னு பார்த்தோம். ப்ராப்பர் அப்படின்னா நான் சொல்லிருந்தேன் A contains B, அதாவது A வந்து B யோட சப்செட்டா இருக்கும், ஆனா நம்பர்ஸ் ஈக்குவலா இருக்காதுன்னு சொன்னேன். இது அப்படியே ஆப்போசிட். இப்ப நீங்க ஏன ஒரு செட் எடுக்கிறீங்கன்னா இட்ஸ் a set of itself. அதாவது இந்த செட் ஏங்கிறதே அதுக்கான ஒரு சப்செட்டா இருக்கும் பட்சத்துல அது வந்து இம்ப்ராப்பர் சப்செட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஏங்கிறதுக்கு 5 2 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கு சப்செட் எடுத்தா இன்னொன்னு A, அதே தான், இது இட்செல்ஃபாவே இருக்கும். சோ இதுக்கு இதே தான் நம்ம வந்து
சப்செட்டா எடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஏவை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து அதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அதுல ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் மேல கொடுத்துருக்காங்க. அதுல சிலதை நான் சொல்ல போறேன் இப்போ. ஸோ காம்படிட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், ஐடென்டிவ், ஐடெம்போட்டன்ட் அண்ட் அப்சர்ஷன், இதுக்கப்புறம் டிமார்கன்ஸ் லா, கார்டினாலிட்டி, இது எல்லாமே வரப்போகுது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது காம்படிட்டிவ், அசோசியேட்டிவ். காம்படிட்டிவ்னா இது வந்து யூனியனுக்கு தனியா இருக்கு, இன்டர்செக்ஷன் தனியா இருக்கு. ஸோ இப்போ 2 செட் எடுத்துப்போம் காம்படிட்டிவ்ல. ஏ யூனியன் பியா இருந்தா which is equal to பி யூனியன் ஏவா இருக்கும். அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பியா இருந்தா பி இன்டர்செக்ஷன் ஏவா இருக்கும். இதுதான் வந்து காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் அப்படின்னா எப்பவுமே 3 செட் இருக்கும். எப்படி இருக்கும், இது ஈஸியா மெமரி பண்றதுக்காக தான் உங்களுக்கு நான் பொறுமையா சொல்றேன். 3 செட் எடுத்துப்போம். ஜஸ்ட் பிராக்கெட்டை மாத்தி மாத்தி போட போறோம். ஸோ இப்போ பாருங்க, நான் 3 செட்டு, இது யூனியனா இருக்குன்னா நான் எல்லாத்தையும் யூனியன் யூனியன் கொடுக்குறேன். இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி ஏ யூனியன் பி யூனியன் சி. என்ன மேம் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்கன்னா இப்ப பிராக்கெட்டை மாத்தி போட போறோம். ஃபர்ஸ்ட் 2க்கு இது 2 பிராக்கெட், அடுத்த 2க்கும் ஃபர்ஸ்ட் 2க்கும் பிராக்கெட். எப்படி அதே மாதிரி இன்டர்செக்ஷன் அதே மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்க செகண்ட் 2க்கும் பிராக்கெட், இங்க ஃபர்ஸ்ட் 2க்கும் பிராக்கெட். தட் இஸ் அசோசியேஷன் ஓவர் யூனியன், அசோசியேஷன் ஓவர் இன்டர்செக்ஷன், ரைட்? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ், பங்கீட்டு விதிகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல வந்து ஏ யூனியன் உள்ள இருந்தால உள்ள யூனியன் பார்த்தா வெளியே இன்டர்செக்ஷன், இதுக்கும் 3 செட் வேணும். அதே மாதிரி இங்க இன்டர்செக்ஷன்னால இன்டர்செக்ஷன் உள்ள யூனியன். அப்ப இது எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏ வந்து பி கூட யூனியன் பண்ணும். அப்ப ஏ யூனியன் பி ஒரு பிராக்கெட், இந்த இன்டர்செக்ஷன் வெளியில வந்துரும் ஏ யூனியன் சி, ரைட்? அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி பிராக்கெட், இந்த யூனியன் வெளியில வந்துரும் ஏ இன்டர்செக்ஷன் சி. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ரைட்? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டி. அதாவது அந்த ஒரு செட்டு தான், ஐடென்டிக்கு வந்து ஒரே ஒரு செட்டு தான் இருக்கும். அந்த செட்டு கூட எதை யூனியன் பண்ணா உங்களுக்கு வந்து ஏவே கிடைக்கும். இன்டர்செக்ஷன் போது அந்த செட்டு கூட எதை நீங்க வந்து இன்டர்செக்ட் பண்ணா உங்களுக்கு ஏவே கிடைக்கும். இதுதான் விஷயம். நமக்கு ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்பர்ஸ் பாருங்க. இப்போ 1ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது கூட உங்களுக்கு எந்த நம்பரை ஆட் பண்ணா உங்களுக்கு 1 கிடைக்கும். டக்குன்னு யோசிங்க. ஒரு நம்பருக்கு நான் 4 கூட வச்சுக்கிறேன்ப்பா. 4 கூட எதை ஆட் பண்ணா எனக்கு again 4 கிடைக்கும், 0. அப்ப 4 plus 0 4. நான் யூனியன் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், இட் இஸ் a plus. அப்போ a கூட நம்ம பைய யூனியன் பண்ணும்போது நமக்கு a செட்டே கிடைக்கும். சூப்பரா? இப்ப அடுத்தது இன்டர்செக்ஷன் போது மைனஸ். சரியா? இப்போ நான் ஏங்கிற செட்டுக்கும் இதுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் பார்க்கணும். சோ நான் பை எடுக்க முடியாது, பையில ஒரு எலிமெண்ட் இருக்காது. அப்ப பேசிக், அதாவது நிறைய செட்ஸ் இருக்கு. அதுல ஹை லெவல் செட், யூனிவர்சல் செட் இஸ் ஹை, அந்த நத்திங் ஒண்ணுமே இல்லைங்கிறது நல் செட். சோ நம்ம யூனியனுக்கு நல் செட் யூஸ் பண்ணா, இன்டர்செக்ஷன் காமன் பிளேஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், யூனிவர்சல் செட் யூஸ் பண்ணுவோம். சோ என்ன வேல்யூவா இருந்தாலும் அது எதுல இருக்கும், கண்டிப்பா யூனிவர்சல் செட்ல இருக்கும். அப்போ இந்த யூனிவர்சல் செட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கும் இதுக்கும் காமன் எலிமெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு ரிட்டன் ஏவே எழுதலாம். சோ இதுதான் வந்து ஐடென்டி அப்படின்னு சொல்லுவோம், ஐடென்டி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அடுத்து பாத்தீங்கன்னா ஐடெம்போட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடெம்போட்டன்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப ஏங்கிற செட் ஏ கூடயே யூனியன் பண்ணா உங்களுக்கு ஏனே கிடைக்கும். ஏன்னா செட்ல ஒரு எலிமெண்ட் ஒரு டைம் தான் இருக்கும். சோ அதே ஏ தான் கிடைக்கும். இதே ஏங்கிற செட்டுக்கு இன்டர்செக்ஷன் இருக்குன்னா அதுவும் ஏ தான் கிடைக்கணும். அப்படிங்கறதா ஐடெம்போட்டன்ட், ரைட்? அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்சர்ப்ஷன். சோ அப்சர்ப்ஷன் அப்படிங்கும் போது என்ன வரும்? எஸ், இது மூணுக்குமே உங்களுக்கு ஈக்குவல் டு அப்புறம் இருக்கக்கூடியது ஏ மட்டும் தான் வரும். சோ அப்ப என்ன எழுதலாம்னா, ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்தா உங்களுக்கு ஏ வரணும். அதே கூட ஏ இன்டர்செக்ஷன் கூட ஏ யூனியன் பி எடுத்தா அதுக்கும் ஏ தான் வரும். சிம்பிள். ஏ யூனியன்ங்கிறது யூனியன்ல இருக்கறனால பிராக்கெட்ல இன்டர்செக்ஷன், அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் இருக்கறனால பிராக்கெட்ல ஏ யூனியன் பி. சோ இது ஆறவே வந்து பேசிக்கா இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு क्वेश्चंस கேட்டா உங்களுக்கு போட தெரியணும். ஃபைன். வந்து செட் ஆபரேஷன்ஸ், எப்படி ஒரு நம்பர்ஸ்க்கு நம்ம வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் நம்ம போடுறோமோ, செட்ல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆனா நம்ம டைரக்டா அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த ஆபரேஷன்ஸ். ஆபரேஷன்ஸ் நத்திங் பட் அதுல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். சரி, கூட்டுறோம், கழிக்கிறோம்.
சோ அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்காங்க, அந்த பேரை நம்ம கத்துக்க போறோம். சோ யுனிவர்சல் செட் அப்படிமா சில செட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கணங்களையும் உட்கொண்ட கணம், தட் இஸ் த பிக் 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 ஒன். இந்த உலகமே, இந்த உலகத்துல இல்லாததே இல்லை, the universal set. அப்ப universal truth எல்லாமே எல்லாம் அடங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஏங்கிற செட் 1 ல இருந்து 1000 வரைக்கும் எடுக்கிறேன்னா அப்ப அதுக்கு யூனிவர்சல் செட் என்னவா இருக்கும்? 1 to 1000 வரைக்கும் போது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்களுக்குள்ளதான் 1 ல இருந்து 1000 வரை இருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க, ரைட்? அது செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ், இட் கண்டைன்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ். எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா u அப்படின்னு தான் டினோட் பண்ணுவாங்க, ரைட்? காம்ப்ளிமெண்ட், ரெண்டு செட் காம்ப்ளிமெண்ட்க்கு பண்ணி தேவை, சாரி ரெண்டு கான்செப்ட் தேவை. என்னன்னா இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற ஒரு காமெடி இருக்கு இல்லையா, அது மாதிரிதான். சோ இப்ப ஏங்கிறதுல நான் வந்து ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ யூனிவர்சல் செட்ல 1 ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. ஏங்கிறது ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கமா, அப்போ இந்த ஏ காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கும்? ஈவன் நம்பர்ஸ்னா என்னென்ன வரும்ல, 2 4 6 8 10 வருமா? அப்ப அது இல்லாம மீதி அப்ப என்ன வரும்? 1 3 5 7 9 அப்படிங்கிறது ஆட் நம்பர்ஸ். சோ இத நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். அதாவது நம்ம இந்த யுனிவர்சல் செட்ல கெஸ் பண்ணி தான் இந்த காம்ப்ளிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுவோம். அதனால யுனிவர்சல் செட் கீழே ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. சோ யுனிவர்சல் செட் கீழே நம்ம சொல்றது, இப்போ ஒரு செட் எடுக்கிறோம்னா அதை கம்பேர் பண்ணி யூனிவர்சல் செட்டோட கம்பேர் பண்ணி எது அது இல்லையோ, எந்த எலிமெண்ட்ஸ் அது இல்லையோ அதுதான் காம்ப்ளிமெண்ட். இது எப்படி நோட் பண்ணோம்னா a dash, a bar, a complement அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். So set of all elements in U but not in A. எந்த எலிமெண்ட் என்ன செட் எடுக்கிறோமோ அதுல அந்த எலிமெண்ட் இருக்க கூடாது, பட் Uங்கிறதுல அது இருக்கணும், ரைட்? அடுத்து யூனியன். யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் இனிமேட் வரதுக்கு எல்லாமே கண்டிப்பா நமக்கு எத்தனை செட் தேவைப்படும்? கண்டிப்பா 2 செட் தேவை. சோ இப்ப யூனியன் அப்படிங்கும்போது A அப்படிங்கிற செட்ல 1 2 இருக்குன்னா, இப்ப B அப்படிங்கிற செட்ல 5 6 இருக்குன்னா, இது ரெண்டு யூனியன். அப்படின்னா நம்ம சிம்பிளா கணக்குல சொல்றது பார்த்தா கூட்டல். என்னது? கூட்டல். கூட்டல்னா சேர்த்திடணும். அப்போ A யூனியன் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி U மாதிரியே தான் கொஞ்சம் விரிச்சு போடும். குறுக்கி போட்டோம்னா யூனிவர்சல் செட், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போடும். சோ A union B equal to ரெண்டையும் சேர்த்துடுங்க 1 2 5 6. This is known as universal, sorry, union set. Intersection. இப்போ Aங்கிற செட் Bங்கிற செட் அது ரெண்டையும் காமனா இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அதை எப்படி டினோட் பண்ணா அந்த யூனியனை அப்படியே தலைகீழா இருக்கும். இன்டர்செக்ஷன். சோ இப்போ இங்க A ல 1 2 இருக்கு, இந்த இடத்துல 2 5 6 இருக்குன்னா A intersection B அப்படிங்கும்போது என்ன நம்பர் காமனா இருக்கு? இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப ரெண்டுங்கிறது தான் நமக்கு காமனான நம்பர், தட் இஸ் இன்டர்செக்ஷன், காமன் எலிமெண்ட்ஸ். அடுத்தது டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னா மைனஸ். இது கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ ஏங்கிறதுல வந்து 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Bங்கிறதுல 1 2 மட்டும் இருக்குன்னா இதை மைனஸ் பண்ணும். இப்போ A minus B டிஃபரன்ஸ் மோஸ் மைனஸ் தான், அதுக்கு A minus B தான் கண்டுபிடிப்போம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சோ A க்கும் B க்கும் காமன் எலிமெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். காமன் எலிமெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு எது ஃப்ரண்ட்ல இருக்குதோ அந்த எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய மீதி எலிமெண்ட்ஸ், சரி அந்த செட்ல இருக்கக்கூடிய மீதி எலிமெண்ட்ஸ். அப்ப மீதி என்ன இருக்கு? 3 4 5, அதுதான் A minus D. இதே B minus A கண்டுபிடிக்கலாம். சோ B minus A என்ன அப்படின்னா அதே மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். B முதல்ல இருக்கக்கூடிய செட், அப்ப B ல மீதி என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அப்போ இதுக்கு வந்து empty செட் வரும். B minus A வந்து empty. சோ இது கரெக்ட்டா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த செட்டை வெச்சு தான் வந்து எப்படி வந்து மைனஸ்ல வந்து சிம்பிள்ல பிளஸ் மைனஸ் போட்டா எது பெரிய நம்பரோட சைன் நம்பர் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஆன்சரா போடுவோம். அதே மாதிரி இங்க ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த செட்டை பேஸ் பண்ணி தான் A minus B கண்டுபிடிக்கிறதும் B minus A கண்டுபிடிக்கிறதும். அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படின்னா இந்த மாதிரி டெல் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன். சோ சிமெட்ரிக் அப்படின்னா டெல், அதாவது டிஃபரன்ஸா நான் இப்ப ரெண்டு சொன்னேன்ல, A minus B அப்படின்னு ஒன்னு சொன்னேன், அதே மாதிரி B minus A அப்படின்னு ஒன்னு சொன்னேன். இது ரெண்டையும் யூனியன் பண்றதுதான் இந்த சிமெட்ரிக். ரெண்டு சரிசமமா பேலன்ஸ் பண்ணது அப்படின்னு அர்த்தம். சோ சிமெட்ரிக். அடுத்து டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னா இப்போ ஏங்கர்ல வந்து ஒரு 5 6 அப்படி நம்பர் இருக்கு, Bங்கர்ல வந்து 1 2 நம்பர் இருக்கு. இதுக்கு ஏதாவது காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கா? இன்டர்செக்ஷன் எடுக்க முடியுமா? காமன் எலிமெண்ட் இல்லைன்னா டிஸ்ஜாயிண்ட். ஓகே,
உங்களுக்கு பேரே தெரிஞ்சிருக்கும். சோ disjoint sets. அடுத்து கார்டினாலிட்டி அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த எக்ஸ்பென்ஷன் வச்சு சில ஃபார்முலாஸ் இருக்கு. that is n of a union b அப்படின்னா n of a plus n of b minus n of a intersection b. So இது வந்து இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி கார்டினாலிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு கூட சொல்லுவோம். ரைட், ஃபார்முலாஸ் நம்ம வந்து பேர் ஆஃப் கொஷின்ஸ்ல யூஸ் பண்றது. அதே மாதிரி n of a minus b, அதே மாதிரி n of a union b union c மூணுக்கு இருக்கு. ஸோ n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c. இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிமைனிங் இந்த நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, ஆனா இது ரெண்டு தான் நமக்கு முக்கியம். சரி, நமக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது பார்க்கக்கூடியது டி மார்கன்ஸ் லா. இதுல டிஃபரன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, காம்ப்ளிமெண்ட்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது ஒன்னொண்ணுமே யூனியனுக்கு இன்டர்செக்ஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. சோ பி யூனியன் சி பி யூனியன் இதுக்கு வந்து மூணு செட் டிஃபரன்ஸ்க்கு, இதுக்கு ரெண்டு செட் இருந்தா போதும். சோ a மைனஸ் b யூனியன் c அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ள அப்ளை பண்ணுவோம். அப்போ a மைனஸ் b இந்த யூனியன் இன்டர்செக்ஷனா சேஞ்ச் ஆகும். அடுத்து a மைனஸ் c. ரைட், a மைனஸ் b இன்டர்செக்ஷன் c அப்படின்னா a மைனஸ் b அதே மாதிரி இந்த இன்டர்செக்ஷன் யூனியனா மாறும் a மைனஸ் c. ரைட், இப்போ காம்ப்ளிமெண்ட்க்கு வரலாம். சோ இந்த காம்ப்ளிமெண்ட் உள்ள அப்ளை ஆகும். அப்போ a காம்ப்ளிமெண்ட் யூனியன் இன்டர்செக்ஷனா மாறும் b காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி a காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் யூனியனா மாறும் d காம்ப்ளிமெண்ட். டி மார்கன்ஸ் அப்படிங்கற கண்டுபிடிச்சனால அவரோட பேரே நம்ம வச்சு டி மார்கன்ஸ் தான் சொல்லிருக்காங்க. சோ செட் டிஃபரன்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் கேட்டா இந்த ஃபார்முலா நீங்களே மெமரி பண்ணி அத வந்து நீங்களே வந்து a செட் b செட் கொடுத்திருப்பாங்கன்னா நீங்களே கண்டுபிடிக்கணும், இல்ல நீங்களே ஒரு செட் கொடுத்து கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வந்து சான்சஸ் இருக்கு அப்படினா சொல்றேன். சோ இப்போ ஃபைனலா நம்ம 10th டெக்ஸ்ட் புக்குக்கு வந்தாச்சு. சோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேர்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஆர்டர் பேர்னா நமக்கு தெரியும். சோ பேர் ஆஃப் தி எலிமெண்ட் நம்ம ஒரு கிராஃப் ஞாபகம் வச்சுக்கணும். கிராஃப்ல டினோட் பண்றது கண்டிப்பா ரெண்டு பாயிண்ட் தேவை. சோ x, y அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரெண்டு பாயிண்ட் தேவை. சோ அந்த பாயிண்ட் தான் நம்ம பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 3, 4 இந்த மாதிரி சொல்லியா. சோ இந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இந்த ஆர்டர் பேர்ஸ்ல நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கு இன்னொரு பேர் என்னன்னா கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா கிராஸ் அப்படிங்க. சோ இதுக்கு ரெண்டு செட் தேவைப்படும். சோ ஃபர்ஸ்ட் ஏங்கற ஒரு செட், அடுத்து பிங்கற ஒரு செட். சோ இதுல இருந்து நம்ம ரெண்டுக்கும் a cross b அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணனும். சோ இதுக்குள்ள டினோட் பண்ணிட்டு செட்ல ஜஸ்ட் ஒவ்வொரு நம்பரா எழுதுங்க இல்லையா. ஆனா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நம்ம எழுதும்போது இந்த மாதிரி ஆர்டர் பேர்ஸ் தான் நம்ம டினோட் பண்ணணும். எப்படி டினோட் பண்ணும்? ஆர்டர் பேர்ஸ் தான் டினோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 1 அப்படின்னு a இருக்கு, b ல a, b அப்படி இருக்குனா நான் ஃபர்ஸ்ட் இந்த 2 எடுத்து இது கூட பேர் பண்ண போறேன். அப்ப 2, a 2, b. அதே மாதிரி 1, a 1, b. சோ இந்த நம்பர் எடுத்து இது ரெண்டு கூட பேர், இந்த நம்பர் எடுத்து இது கூட ரெண்டு பேர். சோ இதுதான் a cross b, that is Cartesian product அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கு நம்ம மெயினா என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நான் எம்டி செட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினிஷன்ல சோ நம்ம எடுக்கக்கூடியது ரெண்டு நான் எம்டி செட் எடுக்கணும். சோ ஏங்கிறது இங்க நான் எம்டி தான், பிங்கிறது நான் எம்டி தான். சோ இந்த ரெண்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது a cross b அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா எதுக்குள்ள எழுதுவோம்? நம்ம ஆர்டர் பேர்ஸ் எழுதுவோமா? அப்போ a, b அப்படிங்கிற பாயிண்ட் எழுதுவோம் such that இல்ல ஏங்கிறது belongs to capital A அப்படிங்கிற செட்ல இருக்கு and Bங்கிறது belongs to capital B அப்படிங்கிற செட்ல இருக்கு. சோ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட டெஃபினிஷனான ஈக்குவேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ உள்ளுக்குள்ள ஒரு ஆர்டர் பேர்ஸை டினோட் பண்றது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சோ இப்போ அடுத்தது இதுல முக்கியமான விஷயம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல என்னன்னா இப்போ இந்த a cross b அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம்ல. சோ இப்போ நீங்க a cross b கண்டுபிடிச்சீங்க, இதே மாதிரி நீங்க வந்து b cross a அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஈக்குவல் கிடையாது. ரைட், ஆனா இதுக்கு நீங்க கார்டினாலிட்டி அப்ளை பண்ண. கார்டினாலிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்ளை பண்றது. n of a cross b யும் n of b cross a வும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டா இது பாசிபிள், பட் இது இஸ் நாட் பாசிபிள். ரைட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 1 மார்க் கேட்கலாம்.
இப்போ இந்த கார்டினல்ல இருக்கக்கூடிய எனக்கு எலிமெண்ட்ஸ் வந்து அதோட எத்தனை எலிமெண்ட்ஸ் நம்மளால இந்த மாதிரி ஆர்டர் பேர்ஸ்ல மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ அந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ n ஆஃப் a ஓட வேல்யூ தெரியுதா? n ஆஃப் a ஓட வேல்யூ வந்து p பர்టిక్యులர் எலிமெண்ட் n a ல வந்து இப்ப 2 இருக்கா, அந்த 2 ங்கிறது p வெச்சுக்கலாம். இப்போ n ஆஃப் b ஓட வேல்யூ q அப்படினு வெச்சிட்டீங்கன்னா n ஆஃப் a cross b கார்டினாலிட்டி ஆஃப் தி செட்டுக்கு நீங்க சாரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கிறீங்க. அது எத்தனையா இருக்கும் அப்படினா என்னவா இருக்கும்? p q. இது வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலா. நோட் பாயிண்ட்ல கொடுத்திருக்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலா. ப்ளீஸ் இத வந்து பேஸ் பண்ணி கண்டிப்பா क्वेश्चंस ரைட். இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் டூ செட்ஸ் வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. இதுக்கு இன்னொரு பேர் நான் சொல்லிட்டேன் கிராஸ் ப்ராடக்ட் அப்படினு சொல்லிட்டேன். இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படினா 3 செட்ஸ் கார்டினாலிட்டி 3 செட்டுக்கு அப்ளை பண்றது. சோ 3 செட்டுக்கு அப்ளை பண்ணும்போது a cross b cross c. சோ இங்க போட்ட மாதிரியே தான் இங்க ஆர்டர் பேர் அப்படி யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஆர்டர் ட்ரிப்லெட் அப்படின்பாங்க. ட்ரிப்லெட்னா என்னது? 3, 4, 5. இதுலயே வந்து இன்னொரு எலிமெண்ட் அடிஷனலா ட்ரிப்லெட் அப்படிம்பாங்க. சோ அப்போ அதை எப்படி டினோட் பண்ணலாம்? a, b, c such that a belongs to a, b belongs to b and c belongs to capital C. So இதுதான் வந்து கார்ட்டீசியன் ட்ரிப்லெட், ஆர்டர் ட்ரிப்லெட், கார்ட்டீசியன் ஆஃப் 3 செட்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. சோ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஆனா நம்ம 2 செட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ 3 செட்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா இது வந்து ஒரு xy பிளேன், அதாவது நம்ம கிராஃப்ல x x dash y y dash அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஏதாவது ஜாயின் பண்ணோம்னா ஒரு ஸ்கொயரோ ஒரு ரெக்டாங்கிளோ ஒரு ட்ரையாங்கிளோ ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து எதை வச்சு ஃபார்ம் ஆகும்? நமக்கு இந்த மாதிரி தான் பாயிண்ட் போட்டு நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் கிராஃப்ல, ரைட்? சோ இது 2,1 இது 3,1 அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கிராஃப் வந்து நம்ம ஆர்டினரி கிராஃப் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ். இதுல வந்து 2 டைமென்ஷன்ஸ், இரண்டு பக்கங்கள், இரண்டு பக்க அளவுகள். அதான் 2 டைமென்ஷன்ஸ், இரு பக்க அளவுகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெக்டாங்கிள் எடுத்தா அதுக்கு லென்த் பிரெத் 2 அளவு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வேற ஏதாவது பேரலோகிராம் எடுத்தாலும் அதுக்கு 2 அளவுகள். இந்த மாதிரி 2 டைமென்ஷன் ஷேப்பா வரக்கூடியதுதான் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ் என்னன்னா 3D டைமென்ஷன்ஸ், அதாவது 3D, 3 அளவுகள். எக்ஸாம்பிள்ஸ் கியூப், கியூபாய்ட். சோ இப்படி ஒரு கிராஃப். சோ இப்படி இப்படி இது வந்து x, இது வந்து y, இது வந்து z. சோ இங்க இருந்து நமக்கு வந்து கியூப் மாதிரி வந்து நமக்கு இன்னொரு ஃபார்ம் ஆகும். 1.1 இன்ட்ரோடக்ஷன்ல இருக்க அப்புறம் 1.2 செட்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. 1.3 ல இருக்கக்கூடிய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ 1.4 டாபிக்ல இருக்கக்கூடிய இன்டர்வல், வேரியபிள், கான்ஸ்டன்ட்ஸ், நெய்பர்ஹுட் இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். சோ 1.1 எக்ஸசைஸ் ஓவர். இது 1.2 எக்ஸசைஸ்க்கு முன்னாடி, தட் மீன்ஸ் ரிலேஷன் போறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு பேசிக்ஸா. சோ அதை பார்க்கலாம். சோ இப்போ கான்ஸ்டன்ட், இது நமக்கு 6th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கோம். கான்ஸ்டன்ட் இஸ் நதிங் பட் நோ நம்பர். அதாவது அந்த மதிப்புனா அது மட்டும் தான், அதோட மதிப்பு தான். நம்மளுக்கு வந்து அது வந்து வேரி பண்ண முடியாது. என்ன கரெக்டா நம்ம சொல்லலாம்னா ஆல்டர் பண்ண முடியாது. ஒரு டெய்லர்ட்ட சுடிதார் கொடுத்து இது என்னோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃபிக்ஸடா ஒரு மெஷர்மெண்ட்ல மீடியம் சைஸ்னா மீடியம் தான், லார்ஜ்னா லார்ஜ் தான், ஃபிக்ஸடா இருக்கு இல்லையா? சோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கான்ஸ்டன்ட். இங்க வந்து கான்ஸ்டன்ட் மீன்ஸ் நம்ம மேத்தமெட்டிக்ஸா பார்க்கும்போது இட் நதிங் பட் இட்ஸ் அ நம்பர். அதுதான் நம்மளால மாற்ற முடியாது. அது என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான். அடுத்து வேரியபிள், இதுக்கு அப்படியே ஆப்போசிட், கான்ஸ்டன்ட்டுக்கு ஆப்போசிட். நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் x plus y அப்படிங்கும்போது x க்கு நீங்க எந்த வேல்யூ வேணா கொடுக்கலாம். சோ ரேஷனல் கொடுக்கலாம், இரேஷனல் கொடுக்கலாம், என்ன சொல்றது, இன்டீஜர்ஸ் கொடுக்கலாம், மைனஸ்ல கொடுக்கலாம், பிளஸ்ல கொடுக்கலாம், டிவைட்ல கொடுக்கலாம், ஃபிராக்ஷன்ஸ்ல கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுக்கலாம். அதோட வேல்யூ மாறிக்கிட்டே வரும். அக்கார்டிங் டு த வேல்யூ நம்ம கொடுக்க அது மாறிக்கிட்டே வரும். அதோட ஈக்குவேஷன், அதோட ஆன்சர் எல்லாம் மாறிக்கிட்டே வரும். சோ அது வந்து வேரியபிள். சோ இந்த வேரியபிள்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து independent variable, இன்னொன்று வந்து dependent variable. So independent variable தெரியுது, பார்த்தோடே நமக்கு தெரியுது. இண்டிபெண்டன்ட் அப்படின்னா எந்த ஒரு வேல்யூ டிபெண்ட் ஆகாம தன்னைத்தானே வந்து ஒரு வேரியபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x is equal to 0 அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் ஒரு இமேஜின். இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்னா 4x plus y. ஸோ
சோ இதோட வேல்யூ x ஓட வேல்யூ வந்து y அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள்ல டிபெண்ட் ஆகி இருக்கு. இப்போ y க்கு வேல்யூ கொடுத்தாதான் நீங்க x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், ரைட்? சோ இங்க பாருங்க x ஓட வேல்யூ நமக்கு டைரக்டா இருக்கு, பட் இங்க வந்து இது டிபெண்ட்ஸ் ஆன் தி another வேரியபிள். அதனால இது டிபெண்டன்ட் வேரியபிள், இது இன்டிபெண்டன்ட் வேரியபிள், ரைட்? அடுத்து இன்டர்வல். இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நீங்க கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு விதமான இன்டர்வல். ஒன்னு வந்து ஃபைனைட் இன்டர்வல், இன்னொன்னு வந்து இன்ஃபைனைட் இன்டர்வல். சோ ஃபைனைட் இன்டர்வல் அப்படினா ஒரு லைன் வந்து அதாவது இதுக்கும் ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஆனா இன்ஃபைனைட்னா இது ஒரு ரே மாதிரி எண்ட் இல்லாம இன்ஃபினிட்டிவ், பிளஸ் இன்ஃபினிட்டிவ், மைனஸ் இன்ஃபினிட்டிவ். இங்க வந்து 5 இருக்குன்னா இங்க வந்து -2. அந்த மாதிரி பாயிண்ட்ல நமக்கு எதாவது தெரிஞ்சுச்சுன்னா இந்த பக்கம் தான் மைனஸ் வருமா, ஓகே இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் பர்టిక్యులர் பாயிண்ட்க்குள்ள அப்படிங்கும்போது அது ஃபைனைட், கவுண்டபிள் பண்ண முடியும். இங்க எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியும். இதே கவுண்ட் பண்ண முடியாம போயிட்டே இருக்கும்போது இந்த ஆரோ மார்க் போட்டோம்னா அது ரே அப்படின்னு சொல்லுவோமா, அது வந்து இன்ஃபைனைட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல இன்னொரு ரெண்டு இருக்கு. என்னன்னா ஓபன் இன்டர்வல், க்ளோஸ் இன்டர்வல். நிறைய பேர் இதுல கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓபன் இன்டர்வல்னா இந்த மாதிரி ஸ்மால் பிராக்கெட் யூஸ் பண்றது, க்ளோஸ் இன்டர்வல்னா இப்படி யூஸ் பண்றது, சரியா? அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஓபன் இன்டர்வல் ஈக்குவேஷன்ல எப்படி குறிப்பாங்க அப்படின்னா less than or greater than அப்படிங்கறத மட்டும் கொடுப்பாங்க. ஆனா க்ளோஸ் இன்டர்வல்னா less than or equal to, greater than or equal to, அந்த ஈக்குவல் அப்படிங்கற இன்னொரு சைன் ஆட் பண்ணும். என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும், என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எக்ஸுக்கு வந்து x is greater than 5 அப்படின்னு கொடுத்தனா greater than 5க்கு மேல இருக்குது. இப்போ இங்க வந்து உங்களுக்கு 0 இருக்கு, 2 4 6 8 10 ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல 5ங்கிறது இங்க வருது. சோ நான் இங்க ஈக்குவல் சிம்பல் கொடுக்கல. அப்ப x க்கு 5ஐ விட பெரிய மதிப்பே தவிர 5க்கு ஈக்குவல். இப்போ x greater than or equal to னா x க்கு நீங்க என்ன எடுப்பீங்க, 5ஐயும் எடுத்துப்பீங்க இல்லையா? 5ம் நம்ம வந்து எடுத்துப்போம் x வேல்யூவா. ஆனா இங்க வந்து இந்த மாதிரி ஈக்குவல் இல்லாம இருந்துச்சுன்னா அது ஸ்மால் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணும். அப்ப இப்படி வரும், ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பு தானே. சோ அதுக்கு x ஓட வேல்யூ வந்து 5க்கு above. அப்ப இந்த சைடு இருக்கக்கூடிய மதிப்பு போது இந்த மாதிரி ஸ்மால் பிராக்கெட் யூஸ் பண்ணும், சரியா? இதே வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டானா இந்த ஸ்மால் பிராக்கெட்டுக்கு பதிலா அந்த மதிப்பு 5ஐயும் சேர்த்தி தான் நான் எடுக்கிறேன், நீயும் வா உன்னையும் சேர்த்தி தான் அப்படிங்கும்போது சோ நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது ஸ்கொயர் பிராக்கெட். சோ அந்த ஈக்குவல் சிம்பலே இதே டினோட் பண்ணலாம், வேற எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து சொல்லிருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போ இங்க வந்து 4 5 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஒரு x ஓட வேல்யூ எடுக்கிறேன், 4 greater than or equal to x greater than or equal to infinitive அப்படினா சாரி greater than infinitive. எப்பவுமே infinitive பக்கத்துல equal to அப்படிங்கிறது வரக்கூடாது, ஏன்னா infinitive நம்மளால எடுக்க முடியாது, வரக்கூடாது. இந்த மாதிரி infinitive இருக்கும்போது கண்டிப்பா அது ஓபன் பிராக்கெட்ல மட்டும் தான் வரும். சோ அதனால இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓபன் பிராக்கெட், சோ இங்க வந்து ஓபன் பிராக்கெட்ல infinitive போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா x க்கு ஈக்குவல் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஈக்குவல் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட். இதுதான் வந்து புக்ல வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் காலமே ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. சோ அத ஜஸ்ட் ஒரு டைம் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓபன் bracket is nothing but greater than or less than. Closed bracket is nothing but, that is square bracket is nothing but என்னது, greater than or equal to or less than or equal to. சரியா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுதான். இத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் நிறைய பாயிண்ட் நோட் பண்ணும்போது கரெக்டா நோட் பண்ணுங்க, சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா நெய்பர்ஹுட். சோ இந்த மாதிரி பாயிண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நெய்பர்ஹுட்னா அதுக்கு மீனிங் என்ன? இப்போ ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல 0 இருக்குன்னா 0 பக்கத்துல +1 இருக்கும், -1 இருக்கும், ரைட்டா? இப்போ இந்த 0க்கு நெய்பர்ஹுட் பாயிண்ட், அதாவது பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, பின்னாடி வீடு, முன்னாடி வீடு அப்படிங்கிற மாதிரி நம்பர்ல என்ன பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு பக்கத்து நம்பர் தான் நெய்பர்ஹுட் பாயிண்ட். சோ 0க்கு பக்கத்து நம்பர் 1, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா -1. சோ இது ரெண்டு தான் நெய்பர்ஹுட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இது வந்து ஆட் பண்றதுக்கு இப்போ இத வந்து ஏங்கற பாயிண்ட் வச்சிட்டோம்னா இது வந்து சம் எப்சிலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பல் உருவாக்கிருக்காங்க. சோ இந்த எப்சிலான் அப்படிங்கிற பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்க்கு வந்து இந்த நம்பர் என்ன நமக்கு தெரியல, ஆனா பக்கத்து பாயிண்ட் அப்படின்னு மட்டும் தெரியுமா, இந்த நம்பர் என்ன எடுத்துப்பாங்க a + எப்சிலான் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த நம்பரை வந்து a மைனஸ் எப்சிலான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. ஸோ இதான் a பிளஸ் எப்சிலான் a மைனஸ் எப்சிலான். சரியா? ஸோ இதுதான் வந்து நெய்பர்ஹுட் பாயிண்ட். இல்லை டெலிட்டட் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லி கூட ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ டெலிட்டட் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் இருக்கு. எனக்கு வந்து இந்த இன்டர்வல்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து வேணாம். எனக்கு இந்த 2 நம்பர் மட்டும் வேணும். இதுக்குள்ள இருக்க 3 வேணும். ஆனா 4 வேணும் அப்படிங்கும்போது இந்த 3 மட்டும் நம்ம கட் பண்ணணும். அது எப்படி முடியும்? How it is possible? லெட்டர்ஸ் ஆக்குறதுக்கு இன்னும் ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க ஏங்கற லெட்டர் இதே எடுக்கலங்க. ஏங்கற லெட்டர் அப்படியே எடுத்துக்கிறேன். சோ இந்த பாயிண்ட்ல எனக்கு ஏங்கற பாயிண்ட் வேணாம். அதாவது 0 அப்படிங்கிறது எனக்கு வேணாம். ஓகேவா? இந்த பாயிண்ட்ல எனக்கு 0ங்கிறது வேணாம். இது எப்படி மென்ஷன் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 0 இன்னும் நல்லா நீட்டா சொல்லலாம். 0 less than என்ன போட்டுக்கலாம் நம்ம x minus a. நான் எடுக்கக்கூடிய நம்பர் வந்து a வா மைனஸ் பண்ணியாச்சு. less than epsilon. இல்லனா நம்ம எனக்கு இந்த மாதிரி எனக்கு தெரியாதுங்க. ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் மாதிரி எனக்கு டினோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? a minus epsilon சொல்லி சொன்னேன் இல்லையா இங்க அதே மாதிரி கமா a plus epsilon இதுல இருந்து மைனஸ் a அப்படிங்கறத மைனஸ் பண்ணிடணும். ஏங்கற பாயிண்ட மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த செட்ல இருந்து அதுதான் வந்து உங்களுக்கு deleted neighborhood. deleted neighborhood. சரியா? வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இவ்வளவுதான் neighborhood points இவ்வளவுதான் இருக்கு. சோ இன்டர்வல் அப்படிங்கும்போது இது ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. சோ இன்டர்வல்னா கண்டிப்பா அதுக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கணும்? 2 பாயிண்ட் இருக்கணும். எப்படி டெலிட்டட் நெய்பர்ஹுட் எடுத்தேன் இந்த மாதிரி ஏதாவது 2 எடுத்தாதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்வலை மென்ஷன் பண்ண முடியும். சோ அதனால இன்டர்வல் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் எனி 2 பாயிண்ட். ரைட்? சோ ஏதாவது 2 பாயிண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இன்டர்வல் நான் மென்ஷன் பண்ணனும் அப்படினா 4 and 6 அப்படிங்கிற 2 பாயிண்ட் எடுத்தாதான் இதுல இருந்து இது வரைக்கும் அப்படி நம்மளால சொல்ல முடியும். சோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய 5ங்கிறது தான் ஒரு இன்டர்வல் பாயிண்ட். 4க்கும் 6க்கும் நடுவுல இருக்கக்கூடிய 5ங்கிறது ஒரு இன்டர்வல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சோ இதுதான் வந்து 1.4ல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம். சோ ரிலேஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்துப்போம். சோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஒரு ஆர்டர் பேர்ல 2 செட்னா ஆர்டர் பேர், 3 செட் அப்படின்னா ஆர்டர் ட்ரிப்லெட்ல எழுதுறது. சோ அததான் வந்து அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2 செட் எடுக்கிறோம். A Bன்னு சொல்லிட்டு 2 செட் எடுக்கிறோம். அந்த 2 செட்ல இருந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய சப்செட்ஸ் அந்த எல்லா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க மாட்டோம். அதுல இருந்து எடுக்கக்கூடிய சப்செட்ஸ் தான் நம்ம வந்து ரிலேஷன் சொல்லுவோம். அது வந்து R from அந்த 2 செட் A to B இருக்கும் பொழுது இப்போ Xங்கிற ஒரு எலிமெண்ட் நான் A ல இருந்தும் Yங்கிற எலிமெண்ட் B ல இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன ஒரு ரிலேஷன்? R equal to x comma y such that x belongs to A and y belongs to B. இல்லனா x related to y அப்படிங்கறதுதான். சரியா? சிம்பிளா R is a subset of Cartesian product. இதுதான் மெயின். R is a subset of Cartesian product. இது பேர் தான் ரிலேஷன். சோ இந்த ரிலேஷன் வந்து அதுக்கப்புறம் இதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெப்தா உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன். இப்ப நான் A B ல 2 செட் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி A க்கும் பைக்கும் ஏங்கிற ஒரு செட் அப்புறம் பை எம்டி செட்டுக்கும் ஏற்படக்கூடிய ரிலேஷனை தான் எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இது ஃபார்மர் ரிலேஷன், லேட்டர் ரிலேஷன். எப்படி வந்து ஒரு செட்ல வந்து நான் வந்து அந்த ஐடென்டிட்டி சொல்லும்போது சொன்னேன் இல்லையா? பிளஸ் பண்றது ஹை பிட்ச்னா யுனிவர்சல், லோ பிட்ச்னா நல் செட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் ஃபார்மர் ரிலேஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் நல் ரிலேஷன். லேட்டரல் ரிலேஷன் இஸ் நத்திங் பட் யூனிவர்சல் ரிலேஷன். அதாவது லேட்டர்னா எல்லாமே இருக்கும், ஃபார்மர்னா பழசு அப்படிங்கும்போது அது எம்டி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்வர்ஸ் ரிலேஷன். இங்க வந்து நீங்க A to B ன்னு ஒரு ரிலேஷன் எடுத்தீங்கன்னா இந்த ரிலேஷனுக்கு இன்வர்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னா R inverse is அதாவது இன்வர்ஸ் ரிலேஷன் from B to A வா இருக்கும். அப்படியே உல்டாவா இருக்கும். அப்ப இது எப்படி வரும்? R inverse is a subset of B cross A. B cross A எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எடுப்போம். இது அப்படியே இந்த ரிலேஷனுக்கு உல்டாவா இருக்கக்கூடியதா இன்வர்ஸ் ரிலேஷன். சோ அப்படியே திருப்பி எழுதுவோம். இங்க வந்து நீங்க A, B ன்னு ஒரு ரிலேஷன் எடுத்தீங்கன்னா இங்க வந்து B, A அப்படிங்கறத உல்டாவா எழுதுறதா இன்வர்ஸ் ரிலேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த ரிலேஷன்ல என்னென்ன இருக்கு? சோ
ஸோ நம்ம வந்து இது ஆல்ரெடி வந்து 10th படிச்சிருப்போம். ஒரு ஆரோ டயக்ராம்ல போட்டு நம்ம டினோட் பண்றத விஷுவலா நம்ம காமிக்க. ஸோ இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன். ஸோ இப்போ ரிலேஷன் ஃப்ரம் A to B னா A to B க்கு ரிலேஷன் இங்க 1 2 3 இருக்கு, x y இருக்குன்னா இது ரிலேட் ஆயிருக்கு, இது ரிலேட் ஆயிருக்குன்னா தட் மீன்ஸ் 1, x 2, y ன்னு சொல்லிட்டு ரிலேஷன் r equal to இருக்கு அப்படின்னு இருக்கு அப்படிங்கும்போது இது ஒரு ரிலேஷன் அப்படிங்கறதுதான். சோ இதுல இத டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய செட், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த செட் வந்து ஆரிஜின் செட் வந்து டொமைன் அப்படிம்பாங்க. இது கோடொமைன்பாங்க. இது கூட மேப் ஆயிருக்கக்கூடிய x and y மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி செட்ஸ்லாம் நீங்க வந்து சும்மா சிம்பிளா படிச்சிருப்பீங்க. சோ the relations டாபிக்ல இவ்வளவுதான். சோ என்ன ரிலேஷன்னா என்ன, ஃபார்மல் ரிலேஷன், எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு டெஃபினிஷன்ஸ் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஸ்ல டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் பார்த்தா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், பேசிக் ரிலேஷன் சொல்லி சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ட் பார்த்தாலே தெரிஞ்ச பேர்லே இட்ஸ் லைக் அ மிரர், உங்களை அப்படியே பிரதிபலிக்கும். இந்த காணல் நீன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தண்ணியில போய் நம்ம முகத்தை பாக்குறது, இந்த டாக் அதெல்லாம் கூட வரும். ஏரியில போற நாய் வந்து எலும்பு துண்டு வாயில வச்சிருக்கும். அந்த ரிவர் கிராஸ் பண்ணும்போது அந்த நாய் அந்த கீழே அந்த தண்ணியில பார்த்து அது இன்னொரு எலும்பு துண்டை பார்த்து அதையும் மிஸ் பண்ணிடும். ஸோ இந்த கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் என்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன், அது ரிஃப்ளெக்ஷன். எஸ், அந்த கான்செப்ட் பேர் வந்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ இங்க ரிலேஷன்ல அதேதான், தட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன். இன்னும் டீப்பா உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீப்பா ஏதாவது எஸ்ங்கிற ஒரு நான் எம்டி செட் ஏங்கிறது எடுக்கும். ஸோ இங்க டெஃபினிஷன்ஸ்ல எஸ்ன்னு எடுத்துக்காங்க. ஸோ ஆஸ் பர் தட் யூ கேன் டேக். ஸோ எஸ்ங்கிற நான் எம்டி செட் எடுத்தோம்னா இந்த எஸ்ல இருந்து நான் ஏங்கிற ஒரு லெட்டர் எடுக்கிறேன். ஸோ ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏவாயே இருந்துச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவ். ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ, ஓகேவா? இது ஒரு ரிலேஷன். இட் பிலாங்ஸ் டு ஆர்னா இது ஒரு ரிலேஷன். ஏங்கிறது எங்க இருக்கு? பிலாங்ஸ் டு எஸ் குள்ள இருக்கு, ரைட்? இப்போ எஸ்ல வந்து உங்களுக்கு ஏ பி சி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? சோ இப்போ ஏங்கிறது ஏக்கே இருக்கும். அதே மாதிரி பி எடுத்தோம்னா இட்ஸ் பி இஸ் ரிலேட்டட் டு பி இட்செல்ஃப், சி இஸ் ரிலேட்டட் டு சி இட்செல்ஃப். இந்த மாதிரி நமக்கு ரிலேஷன் கிடைச்சிட்டனா அது வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன், ரைட்? அடுத்தது சிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படிங்கும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அந்த ஃபாண்ட் எல்லாம் வந்து வேர்ட்ல ஃபாண்ட் எல்லாம் போடும்போது இப்போ எம் வந்து இப்படி போட்டோம்னா அதுக்கு வந்து உல்டாவா இப்படி வரும் W1. ஸோ சிமெட்ரிக் அது அப்படியே நீ வைக்கும் போது ஜியாமெட்ரிக்கலா அது வந்து எகெயின் ஒரே மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டா அது சொல்ல தெரியல. ஸோ சிமெட்ரிக்னா ஜஸ்ட் அதான் மீனிங். அதாவது இப்போ நான் இந்த இடத்துல வந்து A, B இஸ் ரிலேட்டட் டு R. அதாவது A இஸ் ரிலேட்டட் டு B ஆ இருக்கும். அதே மாதிரி B இஸ் ரிலேட்டட் டு A வா இருக்கும். இதுக்கு இது ரிலேஷனா இருக்கும், இதுக்கு ரிலேஷனா இது ரிலேஷனா இருக்கும். சரியா? இப்போ A is related to B ஆ இருந்துச்சுன்னா கண்டிப்பா B is related to A வா இருக்கும். A is related to B ஆ இருந்துச்சுன்னா கண்டிப்பா which implies that B is related to A வா இருக்கும். சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன் பேர் தான் சிமெட்ரிக். சோ இதுல ஒரு நம்பர் எடுக்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 ன்னு அதே மாதிரி வச்சுக்கிறேன். 1, 1 இந்த மாதிரி மிரர் லைக் வந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ். இதே வந்து 1, 2 ரிலேஷன் எடுத்தோம்னா அதே 2, 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக். சிம்பிளா? அடுத்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் போது அதுக்கு 3 முக்கோணம் மாதிரி 3 டிரான்சிட்டிவ். இப்போ A is related, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வேர்டிங்ல படிச்சோம். இப்போ A is related to B யா இருக்கு, B is related to C யா இருக்கும்போது A is related to C ஆ இருக்கும். That is, இப்போ நான் கரெக்டா எழுதலாம் பாருங்க. So A is related to B ஆ இருக்கு. இதே வந்து B வந்து C கூட ரிலேட்டடா இருக்கும்போது, அதாவது இங்க இந்த B இருக்கணும், இங்க ஸ்டார்டிங்ல B இருக்கும். A is related to B ஆ இருக்கணும். B is related to C ஆ இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட், which implies that A is related to C ஆ இருக்கும். இதே மாதிரி நம்பர்ல போட்டு காமிக்கட்டுமா? வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, இப்ப நம்ம எடுத்தோம்ல 1, 1 அப்படின்னா இது, இதே 1, 2னா 2, 1 அப்படின்னு வந்தா அது பேரு சிமெட்ரிக். இதே 1, 2,
2, 3 பாருங்க 1 is related to 2, 2 is related to 3 ஆ இருக்கும்போது which implies 1 is related to 3 நமக்கு கிடைச்சதுன்னா அந்த ரிலேஷன் தான் transitive relation. புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். 1 is related to 2, 2 is related to 3. நம்ம வந்து யார் கூட ரிலேட் பண்றோமோ அவங்க இன்னொருத்தர் கூட ரிலேட்டா இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா நம்பர் போனா என்னோட ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டுங்கும் போது அந்த ஃப்ரெண்டு நம்ம கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டை கொண்டு வந்து நம்ம கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப நம்ம டைரக்டா அவங்ககிட்டயே ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து டிரான்சிட்டிவ் ரிலேஷன். ஸோ இது கீழே இந்த 3 ரிலேஷனையும் ஒரு ரிலேஷன் ஒரு ப்ராப்ளம்ல இந்த 3 கண்டிஷனுமே இந்த 3 ரிலேஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ரிலேஷன் பேர் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். என்னன்னு சொல்லுவோம்? 3மே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த 3 தான் வந்து பேசிக் ரிலேஷன். சும்மா வந்து அவங்க வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் படிச்சுட்டு பேசிக் ரிலேஷன் தான் எழுதுங்க அப்படின்னா விட்டுறக்கூடாது. ஸோ இந்த 3 டாபிக் தான் அவங்க வந்து பேசிக் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் பேஸ் பண்ணி 1.2 எக்ஸசைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ நான் இதோட முடிச்சிடுறேன். பார்ட் 2 வீடியோல உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸோட டைப்ஸ் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அண்ட் அதுக்கப்புறம் அதுல கிராஃப்ல எப்படி மென்ஷன் பண்ணுவோம், புதுசா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பத்தி படிக்க போறோம். ஸோ எல்லாமே on the way part 2 வீடியோல வந்துட்டு இருக்கு. So stay tuned to that. You learn maths by doing maths. Thank you so much for watching Mathematics Academy. Tata, see you. Take care. Bye.